ஹாய் சில்லக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த தாய்ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரைட் ஹேண்டோடைய கூட இருக்கவனை அடிக்கிறதுக்காக போயிருப்பான். ஹீரோயினோட அப்பாவை ஷூட் பண்ணதுக்காக உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு அவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். அவனுமே சாரி கேட்குறான். நான் வேணும்னு ஒன்றும் ஷூட் பண்ண வரல, தெரியாம தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு வருத்தத்தோட தான் ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஒருத்தவன் வந்து கிராமத்துக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயினுமே வந்துடுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா, மூசா எப்பயுமே திருட்டு வந்துட்டு பண்ணிட்டு வந்தானா கிராமத்து மக்களுக்கும் காசு கொடுக்காம போல இருக்கு. இந்த தடவை போயிட்டு ஹீரோவுடைய பேங்கை கொள்ளையடிக்கிறப்ப தான் வந்துட்டு எதுவுமே கொள்ளையடிக்க முடியல இல்லையா. ஆனா அதை கிராமத்து மக்கள் நம்பாம மூசா கிட்ட காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. மூசா கடுப்பாயிடுறான். போலீஸ்காரங்களாம் காசை பிடிச்சிட்டாங்க, நாங்க காசு எடுத்துட்டு வரலன்னு சொல்ல. ஆனா கிராமத்து மக்கள்லாம் மூசாவை எதிர்த்து நிக்க மூசா கடுப்பாயி ஒரு கிராமத்து மக்களை ஷூட்டே பண்ணிடுறான். உடனே கிராமத்து மக்கள்லாம் எங்களுக்கு காசுலாம் வேணாம், எங்களுக்கு உசுர் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனா இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாகுது நம்ம மூசா மேல. ஸோ இப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்போ ஹீரோ இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு இல்லையா. அதனால ஹீரோ வந்துட்டு அந்த கொல்ல கும்பல்ல இருக்கான். ஆனா எதுக்காக இருக்கான்றது தெரியல. ஹீரோவை பத்திரமா எதுவுமே ஆகாம கொல்ல கும்பலை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி மற்ற போலீஸ்காரங்க கிட்ட ஹீரோவுடைய அம்மா முன்னாடி சொல்லிட்டு இருக்கான். ஆனா மனசுக்குள்ள ஹீரோவை எப்படியாவது கொன்னுட்டு தான் மற்றவங்க எல்லா கொல்ல கும்பலையும் வந்துட்டு நம்ம பிடிச்சி எடுத்துட்டு வரணும் ஜெயிலுக்கு அப்படின்னு ரவி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் வந்துட்டு காட்டுக்குள்ளே வராங்கன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு மூசா என்ன பண்ணுறான், கிராமத்து மக்களையும் நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு எல்லாரும் இப்போ வந்துட்டு பெட்டி படிக்கையை தூக்கிட்டு வேற வேற இடத்துக்கு மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே இதுதான் சான்ஸ்ன்னு ஹீரோயின் கிட்ட நம்ம உங்கள் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு தனி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், நமக்குன்னு ஒரு வீடு அழகான ஒரு குட்டி தோட்டம்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரைட் ஹேண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ரவிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சீக்கிரமா கிராமத்து மக்கள்லாம் எஸ்கேப் ஆக போறாங்க, போலீஸுங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வான்னு சொல்ல ரவியுமே போலீஸ்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு கிராமத்தோடைய என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறான். இப்போ காட்டுக்குள்ள வரணும்னா நம்ம மூசாவுடைய பிளேஸுக்கு வரணும்னா ஸோ இந்த வந்துட்டு அந்த ரைட் ஹேண்ட் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இதை வந்துட்டு நம்ம மூசாவுடைய ஒரு ஆள் பார்த்துடுறான். அவன் என்ன பண்றான், குடுகுடுன்னு மூசா கிட்ட போயிட்டு போலீஸ்காரங்களுக்குலாம் ரைட் ஹேண்ட் ஹெல்ப் பண்ணி காட்டுக்குள்ள வர வச்சுட்டான்னு சொல்ல அதுக்குள்ளே போலீஸ்காரங்களாம் உள்ள வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே காட்டுலேருந்து வெளியே போகலான்னு ட்ரை பண்ண டைமு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் இருப்பான் இல்லையா, அவனை காணும்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ நான் மறுபடியும் கிராமத்துக்குள்ளே போய் தேடி எடுத்துகிட்டு வரேன், அந்த பையனை கூட்டிகிட்டு வரேன், நீங்களாம் காட்டுக்குள்ளே போங்க சேஃபான்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆக இங்கே மூசாவுக்கு போலீஸ்காரங்க இந்த கிராமத்துக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் என்ட்ரி ஆகிறதுக்கான ரீசன் அந்த ரைட் ஹேண்ட் தான் தெரிஞ்சு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இங்கே கிராமத்துக்குள்ளே போன நம்ம ஹீரோ வேற காணுமா, ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் செம்மையாக பதட்டமாயிடுறாங்க. இவங்க என்னவோ சேஃப் ஜோனில் தான் இருக்காங்க ஒரு காட்டில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வராததுனால ஹீரோயினோட அப்பா நான் போயிட்டு ஹீரோ போயிட்டு பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரு மறுபடியும் கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆக இங்கே மூசாவுக்கும் நம்ம ரைட் ஹேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் கிட்ட ஏன்டா இப்படி பண்ண, நான் உன்னை எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல எப்படி பார்த்த நீ, என் கால் உடஞ்சி போச்சுனோடனே எனக்கு குப்பையை தூக்கி போடுற மாதிரி இல்லை தூக்கி போட்டேன், நீ என்னையா பேசுறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வர டைமு, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற டைமு கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையனை தேடிட்டு இருந்தா நம்ம ஹீரோ வந்து அந்த ரைட் ஹேண்டோடைய கையிலே ஷூட் பண்ணிடுறான். இதனால வந்துட்டு மூசா உயிர் தப்பிச்சிடுறாங்க. இப்போ மூசா நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னோட உயிரையே காப்பாற்றின, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் ஒன்றும் உன்னை காப்பாற்றுறதுக்காக வரல, ஒரு சின்ன பையனை தேடி வந்தேன், ஏதோ உன்னை காப்பாற்றணும், அதுக்காக எனக்கு உன்னோட தேங்க்ஸ்லாம் எதுவும் தேவையில்ல, ஆளை விடுறாப்பா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எஸ் ஆகிடுறான். இன்னொரு பக்கமே ஹீரோவை தேடிட்டு வந்தாங்க இல்லையா காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோனோட அப்பா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவியை பார்த்துடுறாங்க. இப்போ ரவி செம்ம கடுப்பாகி ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனதுக்கான காரணமும் என்னை விட்டு பிரிஞ்சதுக்கான காரணமும் நீ தான்யா, நீ எல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஆமாம் நீ மூசாவுடைய பையன், ஒரு திருடனோட பையன் திருடனாக தான் இருப்பான் கண்டிப்பாக, அந்த ரத்தம் உனக்குள்ளேயும் இருக்குல்ல, என் பொண்ணை வந்துட்டு உனக்கு எப்பயுமே கொடுக்க கூடாதுன்னு தாண்டா நான் முடிவு பண்ணேன், நான் செத்தா தாண்டா என் பொண்ணு உனக்கு கிடைப்பான்னு சொல்ல உடனே ரவி கடுப்பாயி அப்போ நீ சாவு, எனக்கு உன் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஹீரோயினோட அப்பாவை ஷூட்டே பண்ணிடுறான். இப்போ ரவி ஒன்றுமே தெரியாமல் ஹீரோயின் கிட்ட போயிட்டு போலீஸ்காரங்களாம் வந்துட்டு காட்டையே சுற்றிட்டாங்க, அதனால எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நீ வா நம்ம பத்திரமா போகலான்னு சொல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம ஹீரோயினா நான் ஹீரோவுடைய ஒய்ஃப் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் நான் உன் கூட வரமாட்டேன், நான் உன்னை
மறந்துட்டேன். நீ ஒழுங்கா இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரவி கிட்ட சொல்ல, ஆனா ரவியா நீ என்ன தானே லவ் பண்ண ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி காட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா விடு விடுன்னு சொல்லிட்டு செம்மையா அழுவுறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோ ரிட்டர்ன் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து செம்மடி அடிச்சிட்டு இருக்கான் நம்ம ரவிய. ரவி வந்துட்டு ஒரு கட்டத்துல ஒரு மாதிரியே ஆயிடுறான். விட்டா நம்ம ஹீரோ ரவியை சாவடிச்சிடுவான் போல இருக்கு. கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நிறைய பிடிச்சி நெருக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கரெக்டா வந்து நீ அவனை வந்துட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குலாம் போயிடாத, இவன் ஒரு குப்பை, வா நம்ம இங்க வந்து போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரவியை பார்த்து அப்படியே தூண் துப்பிட்டு அங்கிருந்து போறாங்க பாருங்க. ரவிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்ப ஹீரோ வந்துட்டான். ஹீரோயினோட அப்பா காணும் இல்லையா, மொத்த குடும்பமே சேர்ந்து ஹீரோயினோட அப்பாவை தேட இவர் புல்லட் அடி வாங்கிட்டு ஒரு மரத்துக்கடியில கிடக்குறாரு. ரவி தான் ஷூட் பண்ணாருன்னு சொல்லணும்ல, ஆனா மனுஷன் சொல்லவே இல்லை. நீ ஹீரோ கூட நல்லபடியா வாழணுமா, ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. எந்த நிலைமையிலையும் நீ என் பொண்ணை கைவிட்டக்கூடாது, என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அப்படியே அதே இடத்துல இறந்து போவ. கரெக்டா போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. சுத்தி வளைச்சு ஷூட் பண்ணதுல ஹீரோயினுடைய வயிற்றுலே ஒரு புல்லட் அடி பட்டுடுது. அவ்வளவுதான். இப்ப ஹீரோயினுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ இங்க பாரு உனக்கு ஒன்றும் ஆகாது, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த காட்டு தாண்டி போயிட்டோம்னா நம்ம போதும், வா போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. ஆனா கரெக்டா ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பிளஸ் நம்ம ரவி போலீஸ்காரங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட பேசி ஹீரோ கையில இருக்க கன்னை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ ரவியை பார்த்தோன்னே நான் உங்க யாரையுமே நம்ப மாட்டேன், என் பொண்டாட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி புல்லட் அடி பட்டிருக்கு, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க நான் அவங்க போறோம்னு சொல்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சரி ஓகே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற டைம் கரெக்டாக இந்த ரவி வந்து உங்க எல்லாரையுமே நாங்கள் அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்ல, இதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பண்றா, கையில ஒரு பாம்பு ஒன்று வச்சுக்கிட்டு இந்த பாம்பை நான் வந்துட்டு வெடிக்க வச்சிடுவேன், ஹீரோ ஹீரோயினை போக விட்டுருங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் போட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீங்கள் போங்க எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு ஓடிடுறான். அதுக்குள்ளே இந்த ரவி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் அந்த குட்டி பொண்ணையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ என்னன்னா மூசாவும் ரைட் ஹேண்டும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியல, மற்றவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து ரவி கிட்ட சொல்ல ரவி செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஹீரோவையும் ஒன்றும் பண்ண முடியல, இந்த மூசாவையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு அவன் டென்ஷன் ஆகி எப்படி இந்த காட்டை தாண்டி அவன் போயிருக்க மாட்டான், நான் காட்டுக்குள்ளே தேடுறேன்னு சொல்லிட்டு மற்ற போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நைட் ஆயிடுச்சு நம்ம நாளைக்கு காலைல வந்து சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரங்களையும் அனுப்பிச்சு வச்சுட்டு ரவி மட்டும் காட்டுக்குள்ள நைட்ல தங்குறான். இங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்காக போயிட்டு ஏதாவது சாப்பாடு தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரோன்னு காட்டுக்குள்ள சர்ச் பண்ணிட்டு இருக்க. அந்த டைம் கரெக்டா ரவியும் வந்துடுறான். இப்ப ரவிக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவா அங்க ஹீரோயின் புல்லட் அடி பட்டிருக்காங்க இல்லையா, ரவியை போட்டு பொலன்னு பொலந்து எடுத்து அதே இடத்துல போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட ஓடி வந்துடுறான். ஹீரோயினோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு நான் செத்துருவனோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல அடுத்த நாள் காலையில விடிஞ்சே போயிடுது. அதுக்குள்ளே மற்ற போலீஸ்காரங்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான், அதாவது காட்டுக்குள்ள. இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட அழுதுகிட்டே எனக்கு என்னமோ நான் செத்துருவன் தான் தோணுது, நான் உன் கூட வாழ்க்கை ஃபுல்லாக வாழலான்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சே, சரி ஓகே நீயாவது சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல ஹீரோ நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன்னு சொல்லிட்டேன். ஹீரோ விடிஞ்சிருச்சுன்றதுனால ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு நினைக்கிற டைம் கரெக்டாக மற்ற போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ அழுதுகிட்டே இங்கே பாருங்க இவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னொன்னே அந்த இடத்துல நல்ல வேலை ரவி இல்லை. அதனால நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் மூசா ஒரு பக்கம் அவனுடைய ஒரு ஆள் கூட வந்துட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். ரைட் ஹேண்டு அந்த இன்னொரு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா செங்குன்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தவங்க கூட அவன் வந்துட்டு ஒரு பக்கம் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அப்படியே அது சீன் அங்கே கட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறான். ஹீரோயினுக்கு இருந்தால் அந்த புல்லட் இதெல்லாம் எடுத்துடுறாங்க. அதே டைப் கரெக்டாக நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் அந்த குட்டி பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு வந்துட ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபேமிலியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுடைய பாட்டி ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. இப்போ இவங்க 3 பேருமே வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலியை நினச்சி ரொம்ப கதறி கதறி அதே இடத்துல அழுதுட்டு இருக்க. இப்போ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினுக்கு நார்மல் ஆன உடனே ஹீரோயின் அவங்க அப்பாவுடைய அஸ்தியை போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு கரைச்சிட்டு வந்துடுறாங்க. செம்மையாக ரொம்ப அழுகுறாங்க. ஹீரோ நீ கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு ஆறுதல் படுத்த இப்போதான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோட்ட பேசுகிறான். நீ யாருன்றது தெரியுமா, உன் வரலாறு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ யார் என்ன அவன் யார் என்னன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அவனோட ஃப்ரெண்டு தெரியுமான்னு சொல்ல ஹீரோ நம்ப மாட்டேன்றான். உடனே இவன் ஃபோட்டோஸு கொஞ்சம் விஷயம் இதெல்லாம் சொன்னோடனே ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறது நம்பலாமா வேணாமான்னு தோன்றதை விடவும் உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னதான் மறந்து போனாலும் தன்னோட ஃப்ரெண்டுன்னு இவன் சொல்கிறான்ற அந்த உள்ளுணர்வு இவனுக்கு நம்பிக்கையை தருது. ஸோ ஹீரோ நீ என்னோட ஃப்ரெண்டா, சரி நான் உன்னை நம்புறேன்னு சொல்லி நம்ப ஃபர்ஸ்ட் வா நம்ம உன்னோட வீட்டுக்கு
போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வர ஹீரோ என்னப்பா வீட்டுக்கு கூட்டு வரேன்னு ஏதோ ஒரு அரண்மனைக்கு கூட்டு வர என்னாச்சு நான் இங்கதான் வேலை செஞ்சேனான்னு கேட்க வேலை செஞ்சியா நீ தாண்டா இந்த அரண்மனையோட ராஜாவேன்னு சொல்ல ஹீரோயினால சுத்தமா நம்பவே முடியல. இப்ப 3 பேருமே அதாவது நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பாப்பா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர ஹீரோடைய அம்மா தான் ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு செம்மையா அழுகுறாங்க. ஹீரோக்கு இது தன்னோட அம்மான்றது தெரியுது. பத்தாவதுக்கு தூரத்துல இருந்து நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் வேற பாத்துட்டா இல்லையா, அவ ஒரு பக்கம் நடிப்ப போடணுன்றதுக்காக ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுவேன். ஹீரோ எம்மா யாருமா நீ வந்து என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா நவுருன்னு சொல்லிட்டு நவுத்தி விட என்ன சொல்ற நான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் வந்துட்டு தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. இப்போ ஒய்ஃப்காரி என்னதான் ஞாபகம் இல்ல என் வயித்துல வளர்ற உங்க குழந்தையாவது ஞாபகம் இருக்கா எங்க போனீங்க இத்தனை நாளுன்னு சொல்லிட்டு அவ கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஹீரோக்கு இன்னொரு குண்டு. இப்ப ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுகே வந்துடுது. இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா தூரத்துல நின்று அழுதுட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்திருக்கீங்களாமே யாரவ என்னோட சக்காலத்தியா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வாய மூடு அவதான் என்னோட ஒய்ஃப் நீ என்னோட ஒய்ஃப்ன்றது சொல்ற ஓகே பட் ஆனா வந்துட்டு காட்டுக்குள்ள அவங்க அப்பாவும் அவளும் தான் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க என்னோட உயிரை காப்பாத்தினாங்க நான் அவளை தான் லவ் பண்றேன் அவதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க அழுதுகிட்டே போவ ஹீரோ பின்னாடியே போலான்னு நினைக்கிறான். ஆனா ஒய்ஃப் காரி விட மாட்டேன்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு அடிச்சு பிடிச்சு ஹீரோயின் கிட்ட போவ ஒய்ஃப் அங்க அழுவுற மாதிரி எல்லாரும் மடியும் ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினுக்கா ஹீரோ மேல சுத்தமா கோவப்படுற மாதிரி இல்ல எண்ணம். பிகாஸ் ஏன்னா இதுல ஹீரோ என்ன பண்ணுவான் சொல்லுங்க. அப்ப நம்ம ஹீரோயின் உனக்கும் நடந்தது எனக்கும் வந்துட்டு நடந்த கல்யாணம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. உனக்குன்னு ஃபேமிலி இருக்கு ஒய்ஃப் இருக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற வளர போது என்னால வந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃபை கெடுக்கலாம் முடியாது. நீ போயிட்டு உன்னோட ஃபேமிலி பாரு என்னை பத்தி நீ கவலைப்படாத நான் போறேன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோவா உங்க அப்பா என்ன சொன்னாரு என் பேச்சை கேட்கணும் தானே சொன்னாரு நான் உன்னை லவ் பண்றேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நீ என்னோட ஒய்ஃப் நான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் விட மாட்டேன் நீ போனா நானும் இங்க இருந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர்கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பிளஸ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க நம்ம இங்கே இருக்கலாம் இல்லைன்னா ஹீரோ இந்த இடத்துல இருந்து வந்துருவான் அப்படின்னு. ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோடைய பேச்சு கேட்குறேன்னா அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க இல்லையா அதனால நம்ம ஹீரோயினும் ஒத்துக்க. ஆனால் நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு கேட்குறான் ஹீரோயின் இதே வீட்டில் தங்கிக்கிட்டோம் ஏன்னா ஹீரோயினோட அப்பாவும் தான் என்னை காப்பாற்றினாங்க காட்டில் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் அவள் என்னோட மனைவி நான் அவளை லவ் பண்ணுறேன் ப்ளீஸ்மான்னு சொல்ல. ஆனால் ஹீரோடைய அம்மாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ஒய்ஃப் இங்கே இருக்கா. ஆனால் இப்போ ஹீரோயினும் இருப்பான்றது எப்படி அதனால உனக்கு இன்னொரு வீடு இருக்குப்பா அந்த வீட்டில் வேணா நீ ஹீரோயினை கூட்டு போய் தங்கிக்கோன்னு சொல்ல ஹீரோவுமே அவங்க அம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு வரான். ஆக்சுவலி அந்த வீடுமே பேலஸ்க்கு பக்கத்துல தான் இருக்குது. ஸோ அங்க வந்தோடனே வேலைக்காரங்களாம் நம்ம ஹீரோவை இங்க வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே நம்ம ஹீரோவை வந்து பாத்தீங்கன்னா அதாவது எல்லாருக்குமே ஹீரோவை அடையாளம் தெரியுது ஆனா ஹீரோக்கு யாரையுமே அடையாளமே தெரியல. எல்லாரும் அவங்களுடைய பேரை சொல்லி ஹீரோ கிட்ட மறுபடியும் அறிமுகம் ஆகிக்க. இப்ப ஹீரோவுடைய அம்மா நம்ம ஹீரோவையும் இந்த வீட்டுல தங்கிக்க சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போவ. இப்போ உடனே வந்துட்டு அந்த குட்டி பாப்பாவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்களுடைய ரூமை போய் பார்க்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்குது இல்லையா இத்தனை நாள் வரைக்கும் அவங்க காட்டுல தங்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு தான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வர ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம பறிக்க கூடாதுன்னு ஹீரோயின் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஹீரோ இங்க பார் நீ தான் என்னோட லைஃப் நீ தான் நான் தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் நீ தான் என்னோட ஒய்ஃப் நான் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் வந்துட்டு எப்படி நடந்ததுன்றது உனக்கே தெரியும் இல்லையா அதனால என்ன வெறுத்துறாதுன்னு ஹீரோ அங்க ஹீரோயினை சமாதானப்படுத்த இங்க வேலைக்காரங்கள்லாம் வந்துட்டு அதாவது அந்த பாட்டி வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஹீரோவுடைய அம்மா கிட்ட ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப ஹீரோவுடைய ஒய்ஃப் என்ன ஆவான்னு சொல்ல அது எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஹீரோயின் யாரு என்ன அவ குலம் கோத்திரம் என்ன முதல்ல அவளை நம்பலாமா வேணாமான்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்புறமா ஹீரோவே மத்த முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல இதை நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் கேட்டுட்டு செம்ம கடுப்பாவறான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃபை பார்க்க வர ஒய்ஃப் அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி ஹீரோ முன்னாடி நடிச்சிட்டு இருக்கு. ஹீரோ வந்து இங்க பாருங்க ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு பழசெல்லாமே மறந்து போச்சு நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்னோட வயித்துல அதாவது உங்க வயித்துல என்னோட குழந்தை வளருது எல்லாமே ஓகே தான் ஆனா ஹீரோயின் என்னோட ஒய்ஃப் அதனால வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்கிட்ட தான் பேசணும் அவகிட்ட தேவையில்லாம போகக்கூடாது உங்களோட குழந்தைக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஒய்ஃப் கறி பாக்குறா பாவமா என்னமோ வந்துட்டு இவனமோ ஹீரோ அப்படியே விழுந்து விழுந்து லவ் பண்ற மாதிரி ஹீரோவா நான் வந்துட்டு உன்னை கண்டுக்கவே மாட்டேன்டின்னு சொல்லிட்டு இப்பயும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோவுடைய ஒய்ஃப் கதறி கதறி
அழுதுட்டு இருக்கா. அவனுக்கு எல்லாமே பழசெல்லாம் மறந்து போச்சு. ஆனா எனக்கு சக்காலத்தின்னு ஒருத்தவி வந்திருக்கா. சொத்தெல்லாம் மொத்தமா ஆட்டைய போட்டலான்னு பார்த்தா நடுவுல ஒருத்தவி வேற வந்திருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவ அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்க. உடனே அம்மாக்காரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, வந்திருக்கவள முடிய பிடிச்சி 2 அடி அடிச்சு நான் வீட்டை விட்டு துரத்திடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவுடைய மாமியார்காரி அவங்க அம்மா அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவ என்னமோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்காக அழுவுற மாதிரி தெரியல, சொத்துக்காக தான் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபேமிலியில இருக்கவன், அவனை நம்ம இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோக்காக அவங்க அம்மா சமைச்சு விதவிதமா எடுத்துட்டு வர, ஆனா நம்ம ஹீரோயின் கையால சமைச்ச நார்மலான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேலஸ்ல இருக்கவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க இல்லையா. அதனால நம்ம ஹீரோவுடைய அம்மா மேல கீழே பாக்குறாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடை சாப்பிட சொல்ல, ஆனா ஹீரோவா இல்லம்மா நான் இத்தனை நாள் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டேன், இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், என் ஒய்ஃப் செஞ்சது நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு ஹீரோ சொல்ல, ஆனா ஹீரோவுடைய அம்மாவுக்கு அதெல்லாம் பார்த்து வாந்தி வரது தான் மிச்சம். அவங்க வந்துட்டு மூஞ்சையே சுழிச்சுக்கிறாங்க வேணான்ற மாதிரி. ஹீரோ இப்ப கையால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோவுடைய அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கு. ஏன்னா ஹீரோ எப்பயுமே ஸ்பூனால தான் சாப்பிடுவான் போல இருக்குது. தன்னோட பையன் இவ்ளோ மாறி இருக்கானே அப்படின்னு நினைச்சு இவங்க வர வேலைக்காரங்க வேற பேசிக்கிறாங்க. ஹீரோ வந்ததுல இருந்து அந்த வேலைக்காரங்களையும் திட்டல, எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துட்டு இருக்கான். ஹீரோவுடைய வந்துட்டு பிஹேவியரே சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களா ஹீரோவுடைய அம்மா கிட்ட சொல்ல, அவங்களுக்குமே ரொம்ப குழப்பமா இருக்கு. பழசெல்லாம் மறந்து போயிட்டா கூட பிஹேவியருமா சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆவன். இப்போ வந்துட்டு அசிஸ்டன்ட் ஹீரோவை ஒர்க்குக்கு நேரமாச்சு சார் வாங்க நம்ம போகலாம், உங்களுக்கான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் அதை போயிட்டு போட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோவுமே ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வெளியே வர ஹீரோயின் வச்சக்கன்னு வாங்காமல் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவை இக்னோர் பண்ணணுன்றதெல்லாம் ஓகே, ஆனால் இவ்வளோ அழகாக இருந்தால் எப்படி இக்னோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே ஹீரோவை பார்க்க, அப்படி என்னடா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி பார்த்தா கோட் ஷூட்டில் நம்ம ஹீரோ வந்திருக்கான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அமைதியாகவே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க, எந்த காம்ப்ளிமெண்ட்ரியும் கொடுக்காம. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட கையை பிடிச்சி நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோ அவனுடைய வந்துட்டு அந்த பேங்குக்கு தான் வந்திருக்கான். ஹீரோ இல்லாத நேரத்துல ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருந்திருக்கு போல இருக்கு. ஹீரோவுடைய அம்மா பெண்டிங் ஒர்க்கெல்லாம் ஹீரோட்ட கொடுத்து இதெல்லாம் ஒன்னொன்னா படிச்சு பார்த்து எல்லாத்துலயும் சைன் போடுப்பான்னு சொல்லிட்டு போவ, அதுக்குள்ளே இங்க நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அந்த மாமியார்காரி வந்துடுறா. கூடவே அந்த வேலைக்காரியை வர கூட்டு வந்திருக்கா போல இருக்கு. இவ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கோவமா பேச வர, ஹீரோயின் நடந்த சிச்சுவேஷன்லாம் சொல்லி இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, யார் மேலேயும் இதில் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பணக்காரனா ஒரு பையனை பார்த்துட்டா மடக்கி போட்டுறதா, எவ்வளோ கேவலமான ஜென்மனி, உங்கள் அப்பா அம்மா உன்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு தப்பாக பேசி ஹீரோயின் மேலே தண்ணியை ஊற்றி ஹீரோயினை பொழிச்சு நிறைய. இப்போ நம்ம ஹீரோயினுக்கே ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடுது. இப்போ அவங்க அறைய வர அவங்களுடைய கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க பாருங்க, அவங்க அந்த தண்ணியில் வலிக்கி விழுந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் கடுப்பாகி அம்மா அப்பாவை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ தைரியம், நீங்கள் அடிச்சிங்கன்னா நானும் அடிப்பேன், எங்க அடிடி பாப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை ஓங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அம்மா வேலைக்காரி அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த பாட்டி வந்துடுறாங்க. என்ன நடக்குதுங்க, ஒழுங்கா எங்கேருந்து போங்க, இந்த மாதிரி ஹீரோக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த விஷயம் என்ன ஆகும் தெரியும்லன்னு சொல்ல, அதுக்குள்ளேயே ஹீரோவுடைய மாமியார் அங்கேருந்து போயிட, இப்போ பாட்டி கிட்ட நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறாங்க, எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்ல, பாட்டியும் நான் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் இப்போ லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் நல்லா அடி வாங்கிட்டு நம்ம வந்துட்டு ஹீரோவுடைய மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே அனுப்ப முடியாத போல இருக்கு, அவள் கிராமத்து பொண்ணு, நான் ஏதாவது பயமுறுத்தி வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தா அவள் என்னையே அடிக்கிறதுக்கு கை ஓங்குறா, ஆனால் நீ கவலைப்படாது எப்படியாவது அவளை வெளியே அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மாக்காரி பொண்ணுக்கிட்ட சொல்ல, பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோ அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேங்க்கை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வரான் பாருங்க, பேங்க்ல இருக்க ஸ்டாஃப் எல்லாம் ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க, ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்ண தான் போகிறான், ஆனால் அவங்க அப்படி பயந்துகிட்டு நடுங்கிட்டு அவங்க எந்திரிச்சு போறாங்க. இப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப்லாம் ஹீரோ பார்த்துட்டு பயப்பட, ஹீரோ பாக்குறான் என்னடா இது, எதுக்காக இவ்வளோ பேரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு யோசிக்க, ஒரு ஆள் சம்பந்தமே இல்லாம ஹீரோவை கத்தி எடுத்து கொல்றதுக்காக வரான். ஹீரோ ஆனா நல்ல வேலை பிடிச்சிடுறான். அதுக்குள்ள ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் வந்து அந்த ஆளை பிடிச்சிக்க, இப்ப ஹீரோ கேட்கிறான் என்னாச்சுங்க, எதுக்காக என்ன கொல்ல வரீங்கன்னு கேட்க, என்ன ஆச்சா, உன்னாலதான் என்னுடைய அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்ல, ஹீரோவுடைய பேங்க்ல இந்த குத்த வந்த ஆளுடைய அப்பா கடன் வாங்கியிருப்பாரு போல இருக்கு, ஹீரோ வட்டிக்கு
வட்டிக்கு மேல வட்டி போட்டதுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. ஆனா, அதெல்லாம் அநியாய வட்டி தான். இப்ப இதெல்லாமே அவரு வந்துட்டு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுடைய அப்பாவ பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். "இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பண்ண துரோகமோ என்னமோ தெரியல. நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். என்னால தான் நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது. உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க கடனையும் கட்ட தேவையில்ல. என்ன தயவு செஞ்சு உங்க மனசார மன்னிப்பு குடுத்துருங்கன்னு" சொல்ல, ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டா நம்ம ஹீரோவ பார்க்குறான். "எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானேய்யா!" அப்படின்ற மாரி ஹீரோவும் இப்ப அந்த ஆள் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்க, அவருமே சரி ஓகேப்பா அப்படின்ற மாரி மன்னிச்சுட, ஹீரோ உடனே வந்துட்டு அந்த ஆள பார்த்து, "இதுக்கப்புறமும் வந்து என்ன கொல்ல ட்ரை பண்ணாதீங்க. நான் உண்மையாவே திருந்திட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி கிட்ட நம்ம ஹீரோ சாரி கேட்டுட்டு, அங்கருந்து போயிட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறான். "யோவ்! நான் எப்படிப்பட்டவன்யா? எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க. ஒருத்தவன் என்னன்னா கொல்ல வரான். ஒழுங்கா உண்மைய சொல்லுயா, நான் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு" சொல்ல, உடனே அவன் அசிஸ்டன்ட் பார்க்கறான். "சார் நான் சொன்னா தப்பா எடுத்துக்கிட்டு என்ன வேலைய விட்டெல்லாம் தூக்க மாட்டீங்களேன்னு" சொல்ல, "முதல்ல சொல்லி தொலையான்னு" சொல்ல, "நீங்க வந்துட்டு மனுஷனே இல்ல சார். நீங்க ஒரு மிருகம் மாரி நடந்துப்பீங்க எல்லார்கிட்டயும்" சொல்ல, ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு, "ச்சே! ஒரு மனுஷன் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படிலாம் நான் இருந்திருக்கேன். இதுக்கப்புறமும் நான் அந்த மாரி இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு, ஹீரோ போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்கறாங்க. ஏன்னா அவங்களையும் கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு நெனச்சு. ஆனா ஹீரோவுடைய அம்மாவா, "நீ மத்தவங்க கிட்ட எப்படி இருந்தாலும் என்கிட்ட நீ அன்பா தான்ப்பா இருந்த. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்லாம் அவசியம் இல்ல. நீ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்ததே எனக்கு எவ்ளோ ஹாப்பி தெரியுமான்னு" சொல்லிட்டு, ஹீரோவுடைய அம்மா நம்ம ஹீரோவ கட்டி புடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வேலைக்காரங்க கிட்டலாம் நம்ம ஹீரோயின் நல்லபடியா நடந்துக்கிறாங்க. ஸோ ஹீரோயின பார்த்தா நல்ல பொண்ணு மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேலைக்கார பொண்ணு, அந்த பாட்டி இவங்கலாம் வந்துட்டு பேசிட்டு இருக்க, ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா வந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு அவங்க. ஹீரோயின் "நான் சமைச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்ப வீட்ல இல்ல இல்லையா? அதனால வந்துட்டு "வாயேம்மா எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுன்னு" சொல்லிட்டு வேலைக்காரங்க கூப்பிட, ஹீரோயினுமே உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோவும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். ஹீரோவுடைய ஒய்ஃப் நம்ம ஹீரோவ ஐஸ் வைக்கணுன்றதுக்காக ஜூஸ் போட்டிருக்கேன், சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், வாங்க சாப்பிடலான்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போவ. ஹீரோவோட ஒய்ஃப்க்கு செம்ம கோவமா வருது. அவ அங்கருந்து மறுபடியும் அழுதுகிட்டே போவ. உடனே அவளோட அம்மா வந்து ஹீரோவுடைய அம்மா கிட்ட, "என் பொண்ணு தான் லீகல் ஒய்ஃப் தெரியும்ல, உங்க பையன் என்ன இந்த மாரி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாட்டுப்புறத்து கிராமத்து பொண்ண கூட்டு வந்திருக்கான். அந்த மாரி ஒழுங்கா அந்த பொண்ண வீட்ட விட்டு தொரத்திடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னு" சொல்ல, ஆக்சுவலி என்னதான் இவங்களுக்கு நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு இவங்கள பிடிக்கலனாலும், ஆனா லீகலி நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபா அவங்க பொண்ணு தானே. அதனால அவங்க இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா அங்கருந்து போவ. இப்ப ஹீரோ ஹீரோயின தேடி வர, ஹீரோயின் வேலைக்காரங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஹீரோ எனக்குமே ரொம்ப பசிக்குதுன்னு உட்கார்ந்து சாப்பிட, வேலைக்காரங்களுக்குலாம் ஷாக் ஆவுது. என்னடா இவன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ முன்னாடி எந்த வேலைக்காரங்களும் வரவே கூடாது. ஏன்னா நம்ம ஹீரோ அத அவசகுணமா நெனைப்பான் போல இருக்கு. இப்ப வேலைக்காரங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறான். பிளஸ் நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்க்கு சர்வ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அங்க இருக்கவங்கலாம் கண்ணே கலங்கிடுறாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே அந்த ஒய்ஃபோட வேலைக்காரி அவ பார்த்துட்டு போயிட்டு, "ஹீரோ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கான். இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான். வேலைக்காரங்க கூட உட்கார்ந்து சாப்பிடுறான்னு" சொல்லிட்டு ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட சொல்ல, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாவுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வர, ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே வர, "ஹீரோயின் இங்க பாரு ஒழுங்கா போ. நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. உன்னோட ஒய்ஃப போயிட்டு பாரு. அவங்க பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே "நீயும் தானே என்னோட ஒய்ஃப். நீ இங்க தனியா இருக்கக்குள்ள நான் எப்படி அங்க போவேன்?" அப்படின்னு சொல்ல, "ஒழுங்கா இங்கருந்து போடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ "சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் சிரிச்சிடுறாங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினுக்கு அது உண்மையாவே ரொம்ப புடிச்சிருக்கு. இப்ப ஹீரோ, "நீ போயிட்டு இத போய் போட்டு வாயேன். ட்ரையல் பாரு. நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு" சொல்ல, ஹீரோயின் "அதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ போ. உன்னோட வீட்டுக்கு போன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பிச்சு விட்டுட்டு, அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இல்லையா? இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃப பார்க்க போல. அவங்க அம்மாவ தான் பார்க்க போறான். "அம்மா என்னோட ஒய்ஃப் எவ்வளோ வந்துட்டு நல்லவன்னு பாருங்க. நான் இந்த மாரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு" சொல்லிட்டு ஹீரோ ஒய்ஃப பத்தி, அதாவது நம்ம ஹீரோயின பத்தி நல்லத அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அம்மாவுக்கும் மனசு ஒரு மாரி குழப்பமாவே இருக்கு. என்னடா இது! இவன் வந்துட்டு நார்மல் பிரின்ஸ் ஆயிட்டா, எப்படி என்ன நடக்கும்? இப்ப இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு அவங்க ஒரு மாரி குழப்பத்துல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல அடுத்த நாள் இருக்க, ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோயின பார்க்க வரா. ஹீரோயின் வாங்கன்னு சொல்லி கூப்பிட, "ஏன்டி என் வீட்ல இருந்துட்டு என்னைய வாங்கன்னு சொல்றியா? நீ என்ன பெரிய அரசன வந்துட்டு மடக்கி போட்டுட்டேன்ற திமிர்ல இருக்கியா? நீ எல்லாம் நல்ல குடும்பத்த சார்ந்தவளான்னு" சொல்லிட்டு சொல்ல, "நேத்து உங்க அம்மா வந்து பேசுனாங்க. இன்னைக்கு நீ வந்து பேசுறியா? என்ன நடந்துட்டு இருக்கு எப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நான் ஒண்ணும் உன் புருஷன வளைச்சு போடல. அப்படி உன் புருஷன் மேல
மேல நீ லவ் வச்சிருந்தனா உன் புருஷனை கையுள்ள வச்சுக்கோ, அவன் எதுக்கு என்ன தேடி வரான்? நானா உன் புருஷனை கூப்பிட்டேன், நானே தான் நைட்டு எல்லாத்தையுமே உன் புருஷனை வந்துட்டு உன்னோட ரூமுக்கு அனுப்புறேன், ஆனா அவன் என்ன விட்டு போக மாட்டேன்றான், நான் என்ன பண்றதுன்னு ஹீரோயின் செம்ம கோவத்துல சொல்லிட, அவளுமே அங்கிருந்து போயிடுறா. இப்ப மறுபடியும் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட அவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா, எப்படியாவது அவளை வீட்டை விட்டு துரத்துங்க, அவ இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வைஃப் அவளோட அம்மா கிட்ட கதறிட்டு இருக்க. ஆனா இங்க நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டவுட்டா இருக்குது, என்ன பொம்பளை இவ இப்படி கத்திட்டு போயிட்டு இருக்கா, ஹீரோ மேல உண்மையாவே பாசம் வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் அவ இந்த மாதிரி பிஹேவே பண்ண மாட்டா, எனக்கு என்னமோ அவன் மேல டவுட்டா இருக்கு, ஏன்னா அவளை ஒரு தடவை நான் ரவி கூட பார்த்தேன், ரெண்டு பேருமே அவ்வளோ க்ளோஸா நின்று பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு என்னமோ அந்த லேடி மேல டவுட்டா இருக்கு, ஆனா இதெல்லாம் வச்சு ஹீரோ கிட்ட சொல்றது ஒரு குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி, அதனால நம்ம இதை அமைதியாவே ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியாயிட்டாங்க. ஹீரோ கிட்டயும் எதுவும் சொல்லவே இல்லை. இப்ப ஹீரோவ பார்க்கறதுக்காக நம்ம ரவி வரான். பிகாஸ் ஏன்னா ஹீரோ ஒரு பிரின்ஸ் இல்லையா? இப்ப ரவி நீங்க பிரின்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் இந்த ஊருக்கு இப்ப தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வந்தேன். அதனால தான் நீங்க ஏதோ கொள்ள கும்பலோட தலைவன்னு நெனச்சு நான் உங்கள அட்டாக் பண்ண வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, ஹீரோ என் கண்ணு முன்னாடி நிக்காத வெளிய போடா அயோக்கிய ராஸ்கல்ன்னு திட்டி விட்டுறான். இப்ப ரவி உடனே கடுப்பாவுறான். எப்படியாவது இந்த ஹீரோவ ஃபர்ஸ்ட் நம்ம கொலை பண்ணியே தீரணும். ஒண்ணு இந்த உலகத்துல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரவி செம்ம டென்ஷன் ஆவ. நைட்டு நம்ம ஹீரோ எப்பயும் போல ஸ்நாக்ஸ், குக்கீஸ்லாம் எடுத்துட்டு வர, குட்டி பொண்ணும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ரசிச்சு ருச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி, ஒழுங்கா இங்கேருந்து உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போ, நீ இங்கே இருன்னு தான் சொன்னேன், நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன்ல, நீ உன்னோட வீட்டுக்கு போ, உன்னோட ஒய்ஃபை பார்க்க போ, உங்க அம்மாவை பார்க்க போ, நீ அந்த மாதிரிலாம் பண்ணாதனால எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருது தெரியுமான்னு ஹீரோயின் அழுகுறாங்க. ஹீரோ என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டி பிடிக்க, ஆனால் ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் செம்மையா அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை துரத்தி விட்டுட்டு கதவெல்லாம் சாத்திக்கிறாங்க. ஜன்னல்லாம் சாத்திக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் அந்த குட்டி பொண்ணு கிட்டயும், ஹீரோக்காக வீட்டு கதவை திறந்தீங்க அப்படின்னா அப்புறம் நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஃப்ரெண்டுக்காரி என்னதான் இருந்தாலும் பாவமா ஹீரோ அப்படின்னு சொல்ல, உனக்கு நான் வேணுமா, அதாவது உன் ஃப்ரெண்டு வேணுமா இல்லை ஹீரோ வேணுமா, நீ ஏன் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு போவ. ஹீரோயின் நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா அந்த குட்டி பாப்பாவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோ பார்க்க வராங்க. ஹீரோ என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ ஹீரோயின் கோவப்படுறான்னொன்னே, நேற்று உங்கள் ஒய்ஃப் வந்தது, அதுக்கப்புறம் ஒய்ஃபோட அம்மா திட்டிட்டு போனது, அடிச்சுட்டு போனதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டுக்காரையும் அந்த குட்டி பாப்பாவும் சொல்ல, இப்போ ஹீரோ செம்ம கோவத்தில் உன் ஒய்ஃபை பார்க்க போவான். நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, நடந்த விஷயத்துக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எதுக்காக நீங்கள் அவளை இன்சல்ட் பண்ணீங்களான்னு சொல்ல, ஓ அவள் போட்டு கொடுத்துட்டாளா என்னன்னு சொல்ல, அவள் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்ல, அப்போ கூட இருந்த அந்த ரெண்டு வாண்டுங்க சொன்னிச்சிங்களா, நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இவ அவளுடைய ஒரிஜினல் கேரக்டரை காமிக்க ஹீரோவுக்கு புரிஞ்சிடுச்சு. நான் என்னமோ உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. இப்பதான் தெரியுது நீங்க இந்த மாதிரி ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணதுனால தான் ஃபர்ஸ்ட்டும் எனக்கு உங்க மேல லவ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்பயும் எனக்கு உங்க மேல எந்த லவ்வும் வராது. உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு வேணா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். நீங்க எப்பயுமே என்னோட ஒய்ஃப் ஆக முடியாது. ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு போவ. இவளுக்கு மனசார உண்மையா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ மறதிக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்மள இவன் ஒய்ஃபாவே எடுத்துக்க மாட்டேன்றாளேன்னு சொல்லிட்டு இவ அழுது அழுது அதே இடத்துல தூங்கியே போயிடுறா. இவன் அம்மா வேற பக்கத்துல உட்காந்துட்டு ஃபீல் பண்றாங்களாமா ஃபீல். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.